ஒண்ணு இல்ல, ஒருத்தர் எனக்கு 7500 காசு தரணும், இப்ப தர அப்ப தரன்னு போட்டு டார்ச்சர் பண்றான். அதனால நீங்க இட்லி சுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இட்லியாலே அடிச்சு அவனை கொண்டுருவேன். இது வந்து அந்த மாதிரி ஆகாது. பஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி புஷ்பு எப்படி இருக்கா அதே மாதிரி பஞ்சு மாதிரி புஷ்பு மாதிரி நல்ல புட்டா அருமையா. அப்போ ஒரு 4 புஷ்பு கொடுங்க. நான் இப்ப வராது, நாளை காலையில 8 மணிக்கு வந்தா கிடைக்கும். வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரபா. எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க, தம்பி நீங்கள் எவ்வளோ ப்ராங்க் பண்ணுறீங்க, எவ்வளோ கடைகளை ப்ரொமோட் பண்ணுறீங்க, நான் சொல்கிற கடையை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு வயதான தம்பதி, ஸோ இந்த வயசுலேயும் வந்து அவங்க வளர்ச்சி டிஃபன் கடை போட்டு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வந்து நடத்துகிறாங்க. டிஃபனும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்ன கடை தான், வந்து பாருங்கள், ரோட்டு கடை தான் அப்படின்னாங்க. ஆனால் பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, சொன்ன மாதிரி நாங்கள் எவ்வளோ விஷயத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராங்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் அங்கே வந்து அவங்க சந்தோஷப்படுத்திட்டு ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க கடையை நான் ப்ரொமோட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராங்க் வந்து ப்ராங்க்குன்னு சொல்ல முடியாது, சும்மா சின்னதாக அவங்கள வந்து சிரிக்க வச்சுட்டு, ஏன்னா 2 பேரும் வயசானவங்க, ஸோ அவங்கள ரொம்ப வந்து ப்ராங்க் பண்ண முடியாது, நம்ம சும்மா அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு சும்மா சிரிக்க வச்சுட்டு கடையும் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது திருவள்ளூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கடைக்கு போய் மறக்காமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள். எதுவும் இல்லையா? எதுவும் இல்லையா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ போகும்போது அங்கதான் பாப்பேன் நானு. நல்லா ஒரு மாதிரி இயற்கையா இருந்துச்சு செட்டப்பா. எனக்கு சாப்பிட முடிஞ்சேன். ஒரு ஆர்டர் மட்டும் ஒன்று கொடுக்கணும் நான். இட்லி ஒரு 1000 இட்லி ஒன்று. நேரா போன போயிட்ட போன கோயில் ஒன்று, பெரிய கோயில், அது ரைட்ல ஒரு அங்கதான் ஒரு சம்பவம். அதான் கிடைக்குமா? எதுவுமே இல்லையா சாப்பிட? சாம்பிள் ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது எது இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சிருப்பீங்கல்ல? நான் சின்ன கடையில சாப்பாடு நல்லா இருக்கு. உங்க போனா பெரிய பெரிய கடைலாம் இருக்கு, சின்ன இருக்குதா? செட்டப்பா இருக்கும்போது உங்களுக்கு வச்சிருந்தீங்களா? சாப்பிட்டு வச்சிருக்கீங்களா? எச்சராது வைக்க நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம சாப்பிட்டதுன்னு ஆர்டர் சும்மா வந்து நல்லா இருக்கு. பூரி தோசையா? அது பூரி மாதிரியே இருந்தது. சரி சரி, சாம்பார்ல ஊற வச்சிருக்கீங்க. தோசை போற சொல்லுங்க. இது பூரியா தோசையான? கல் தோசை, ஆனியன் தோசை. ஆனியன் தோசை. பொடி மாசு இது பொடி இட்லி பொடி எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு ஒரு 1000 இட்லி வேணுண்ணே. ஒரு நாள் ஆர்டர் தரணும். அதான் நம்ம சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா போன வாட்டி அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு 1000 பூரி ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி நல்லா எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம கடையில் அந்த மாதிரி இருக்காது. கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாமா மாமி கடைன்னு சொல்லிட்டு. மாமி உள்ள இருக்கா? மாமி கோயிலுக்கு தானே போயிருப்பாங்க. 80 வருஷமா இருக்கீங்களா? 80ல இருந்து 1980ல பழைய பஸ் ஸ்டாண்டு ஜிபி ஆஃபீஸ் இடம். 10 பைசா அப்போ 12 ரூபாய். இன்னைக்கு 12 ரூபாய். 20 ரூபா. உங்க போகும்போது 10 பைசா, நான் போடும்போது 10 பைசா. எனக்கு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் 5 நாளா இருக்கேன், எத்தனை பேர் செத்துக்கிறாங்க. சாப்பிட்டு செத்துட்டாங்களா? ஹை லெவல்லயும் எனக்கு நான் கடை வைக்கும் போதும் அப்பா ஆனாரு. ஃபேமஸ் ஃபிகரா? ஒரு 2 லட்ச ரூபா இன்னைக்கு 5 லட்ச ரூபா போச்சு. 8 லட்ச வேலைக்கு போனோம், 5 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்ப அந்த ஆளு இங்க நமக்கு 4 லட்சம் 40 லட்சம் கடை கட்டு போனோம். இன்னைக்கு ஹை லெவல்ல போயிட்டாரு ஒருத்தர். நம்ம என்ன இட்லி கடையே வச்சிருக்கோம். என்ன பண்றது? சரி நான் நீங்க பாருங்கயா, பாருங்க. ஆர்டர் கொடுத்துட்டியா? நல்லா இருக்கு. அதான் நான் ஒரு 1000 இட்லி மட்டும்
நோட் பண்ணிக்கலாம் அட்ரஸ். இன்னும் 2 நாள் ஃபங்க்ஷன்லாம் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு நான் இங்க வந்து ஆர்டர் ஒருத்தர் 7500 காசு தரேன். குர்ரானா கொடுக்க மாட்டான். அதான் நான் இட்லியாலே அடிச்சு கொண்டுலான் இருக்கேன். உங்க கடையில இட்லி கல்லு மாதிரி இருக்குமாங்க? ஏன் கோவப்படுறீங்க? நல்லா இருக்கு. தோசை நல்லா இருக்குன்னு சொல்றேன். இட்லி கல்லு மாதிரி இருக்கணும். ஒரு பையன் சொன்னான், நீ ஒண்ணு பண்ணுங்க, 1000 இட்லி தனியா சொல்றது போல 1000 இட்லியோட மாவு ஒன்னா போட்டு பெரிய இட்லியா கொடுத்துருக்கேன். அவன் படுக்கும் போது தள்ள போட்டு கொண்டுறேன். பொறுமை சாமி. இந்த பேர் வராதுங்க, பேப்பர்ல வரும். இட்லியால எடுத்து ஒரு மரணம். நீங்க ஓவரா பேசுறீங்க. இல்ல ஆர்டர் கொடுப்பா வேற பக்கத்து கடையில ஒரு இட்லியா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு இட்லி அந்த இட்லியா அடிச்சா அவன் சாவானா? அது மட்டும் தான் எனக்கு தேவை. ஒரே இட்லி ஒரே இடத்துல மண்டை பழந்துரும். அவதான் கேக்குவா. ஒண்ணு இல்ல, ஒருத்தர் எனக்கு 7500 காசு தரணும். இப்ப தரேன் அப்ப தரேன்னு போட்டு டார்ச்சர் பண்றான். அதனால நீங்க இட்லி சுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இட்லியாலே அடிச்சு அவனை கொண்டுருவேன். இது வந்து பஞ்சு மாதிரி புஷ்பு எப்படி இருக்கா அதே மாதிரி பஞ்சு மாதிரி புஷ்பு மாதிரி இருக்கு. நல்ல புட்டா அருமையா. அப்போ ஒரு 4 புஷ்பு கொடுங்க. நான் இப்ப வராது, நாளை காலையில 8 மணிக்கு வந்தா கிடைக்கும். காலைல வந்து 8 மணிக்கு குஷ்பு வருவாங்களா? என்ன சொல்றேன் அப்படியா? இட்லி வந்து குஷ்பு மாதிரி இருக்குமா? அப்ப தோசை சுந்தர்சி மாதிரி இருக்குமா? ரஜினிகாந்த் மாதிரி இருக்குமா? லக்ஷ்மா ரொம்ப ஜாலியா லக்ஷ்மா. அப்ப சாம்பார் யாரு மாதிரி இருக்கு? ஜோதிகா மாதிரி இருக்குமா? இல்ல அது ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல் வரேன். ஐயா ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனா இருக்கும் அப்படியா? ஒரு நிமிஷம் வாங்க. நானு ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வரேங்க ஐயா. சரியா? இந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் பாப்பேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மாமா மாமி கடை இங்க ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும், வீட்டுல சொல்ற மாதிரி சாப்பாடு வந்து டிஃபன் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வந்து உங்களை ஒரு கலாய்ச்சிட்டு போலாம், அப்படியே வந்து கடையை பத்தி சொல்லலாம் வீடியோ விளையாண்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன கலாய்க்கிறீங்க பயங்கரமா? பேசாம நீங்க என்ன பண்றீங்க? இட்லி கடையை முடிக்க ஏன் கூட வந்துருங்க. அது இதுதான் தொழில். சரி ஐயா, நாங்க சேனல்ல இருந்து வந்திருக்கோம். கடையை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. புது பஸ் ஸ்டாண்டு, திருவள்ளூர்ல புது பஸ் ஸ்டாண்ட், அஜாக்ஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே இருக்கு மாமா மாமி கடை. வாங்க சாப்பிடலாம் ஹோட்டல். வாங்க சாப்பிடலாம் ஹோட்டல். அதான். எத்தனை மணிக்கு திறப்பீங்க கடை? காலைல ஒரு 7 மணிக்கு திறப்பேன். அதோட 11 மணிக்கு க்ளோஸ். 1980ல இருந்து இது பண்றீங்க? இந்த இடத்துல இங்கதான் பஸ் ஸ்டாண்டு, இபி ஆபீஸ், மகாலட்சுமி இடம். இப்ப 4வது புது பஸ் ஸ்டாண்ட். புது பஸ் ஸ்டாண்டு. இந்த வயசுலயே வந்து நீங்க உழைச்சி 63 வயசுல சாப்பிடுறீங்க. சூப்பரா மக்களுக்கு சேவை செய்யறதுனால ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அது பாருங்க, எனக்கு சாம்பார் அப்படியே ஊற வச்சு கொடுத்துருக்காரு. இது நீங்க சாப்பிட வச்சிருந்தா தானே? அவர் சாப்பிட வச்சுதான் கொடுத்துருக்காரு. அதை டேஸ்ட் சாப்பிட்டுருக்காரு. சும்மா ஒரு காமெடிக்காக எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் மிச்சம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு இட்லி பிடிச்சா போட்டு கொஞ்சம் காரமா போயிடுவேன். அதனால அதெல்லாம் உண்மையாவே வந்து இந்த வயசுல நீங்க இப்படி ஒரு சேவை செய்யறது, கம்மியான ரேட்ல மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். வரல விடுங்க, நானும் உங்களுக்கு ஒரு பையன் தான். வீடியோ பாக்குற நிறைய பேர் உங்களுக்கு ஒரு பையன் தான். நீங்க ஐயாவுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னா கூட நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். இந்த கடை திருவள்ளூர்ல இருக்கு. நீங்க ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ண கூட அவசியம் இல்லை. உங்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும்னா கூட ஐயா வந்து சிறப்பா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஐயா கேமரா ஒரு ஹாய் சொல்லுங்க. நம்ம கடைக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்லுங்க. நம்ம கடைக்கு சாப்பிடுவாங்க. ஆமா, நம்ம கடைக்கு சாப்பிடுவாங்க. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குதுப்பா மோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குதுப்பா மோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய் வேலை வெட்டிய பாரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு